ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. நாளைக்கு காலையில் நம்ம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். இப்போ எனக்கும் தீக்ஷிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுது. இல்லை, எப்படியும் உங்கள் கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்கிறதுனால வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். இப்படி அவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நம்ம பிள்ளைங்களே நம்மளை மதிக்கலன்னு நடப்பணம் ஏற மாட்டாங்களாடா. ஐயா ஆறுமுகம் அண்ணா வணக்கண்ணே. கட்சி வேலையெல்லாம் எப்படி போகுது? ஏதோ அப்படி போய்கிட்டே இருக்குண்ணே. உன் பாடுதாயா ஈஸி. நம்மள எங்க சம்பாதிக்க விடுறானுங்க, ஏதோ கரை வேட்டி கட்டிட்டு புடிச்சிட்டு அலையிறோம். என்ன ஆறுமுகம்? அண்ணா 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 வணக்கண்ணே. வணக்கண்ணே அண்ணே, நல்லா இருக்கீங்களாண்ணே? அண்ணா வீட்டுல ஏதோ விசேஷம் வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமாப்பா, நேத்து உன் வீட்டுக்கு போயிருந்தான், பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தா, நீ தான் வெளியூர் போயிட்டியாமே. ஆமா, கல்யாணத்துக்கு அவசியம் குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடுறேன். கண்டிப்பா வந்துடுறேன். வாங்க போலாமா தம்பி? போலானே. அண்ணே, தெரிஞ்சோ தெரியாமலோ தங்கராசு வீட்டு முன்னாடி வந்து வண்டி நிப்பாட்டிட்டான். நமக்கும் அவனுக்கும் 1000 பகை இருக்கலாம். ஆனா அவன் வீட்டு முன்னாடி வந்து நின்னுட்டு அவனுக்கு பத்திரிக்கை கொடுக்காம போனா நல்லாவா இருக்கும்? அவனுக்கு ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு போயிடலானே. பாரி, உன் எண்ணத்துல தப்பு இல்லப்பா, ஆனா அதுக்கு அவன் தகுதி இல்லாதவன்ப்பா. என்ன நேசமணி, ரொம்ப நேரமா என் வீட்டு வாசல் முன்னாடியே வண்டி நிக்குது. ஏதாவது பிரச்சனையா? என் உதவி தேவைப்படுதா? பசங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு. அதுக்கு வாசல்லயே நின்னா எப்படி? எனக்கு வீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, உள்ள வந்து பத்திரிக்கை கொடுக்கறது தானே மரியாதை. அது கூட தெரியாது உனக்கு? அண்ணே இறங்குங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எதையும் யோசிக்காதீங்க, இறங்குங்க. அப்ப நான் புறப்படுறேன். சரி ஆறுமுகம், மறக்காம கல்யாணத்துக்கு வந்துரு. கண்டிப்பா கண்டிப்பா. வாங்க, உள்ள வாங்க. கோமோ, ஐயா வீட்டுக்கு வராதவங்க வந்திருக்காங்க, போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா போ. சரிங்க ஐயா. உட்காருங்க. எங்க கருணாவையும் அவன் சம்சாரத்தையும் காணா? நான் வக்கத்தவ வீட்லயே பொண்ணு எடுத்திருக்கேன். ஊர்லயே பெரிய பணக்கார என் சம்பந்தி. அது என் மருமக அவ அப்பா வீட்டுல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கா. என் பையன் கபடி கபடின்னு சொல்லியே சுத்திட்டு இருக்கான். அப்ப வீட்டுக்கு போறதுல தப்பு இல்ல, ஆனா அவமானப்படாம இருந்தா சரிதான். அண்ணே, அப்புறம் ஒரே சமயத்துல 2 பையங்களுக்கும் கல்யாணம் வச்சிட்டீங்க. ஊரே அத பத்தி தான் பேச்சு. ஆமா தங்கராசு, பாண்டியன் என் கூட சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்தவன், இப்ப அவன் இல்ல. அதான் அவன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணி நிச்சயம் பண்ணிட்டோம். ஏன்பா பாரு, கபடியில பெரிய வீரனா உன் பையனை வளர்க்க தெரிஞ்ச உனக்கு நல்ல பழக்கத்தை கத்து கொடுக்கலையப்பா. நான் சொல்லப்பா, ஊர் சொல்லுது. உன் பையன் என்னவோ அந்த குண்டு பொண்ணு மேல கை வச்சிட்டதாவும், அத தெரிஞ்சுக்கிட்ட சங்கரு கல்யாணமே வேணான்ட்டு போனதாகவும், உடனே அந்த பொண்ணோட அம்மா ஊர் பஞ்சாயத்தை கூட்ட இருந்ததாகவும், அதனாலதான் அன்னைக்கு நீயும் பொண்டாட்டியும் தனியா ரூமுக்குள்ள போய் பேசிட்டு வந்து அந்த பொண்ணவும் பையனுக்கு கட்டி வைக்கிறதாகவும் ஊர்ல சொல்றாங்கப்பா. நான் சொல்ல கிடையாது, ஒரு ஊரு சொல்லுது. அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்தியில கொடை பிடிப்பான்னு சொல்லி ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அதுக்காக அது உன்னை பார்த்து தான் பேசினாங்க, நான் சொல்ல முடியுமா தங்கராசு? அது சரிதான் நேசமணி, பல்ல பார்த்து மாட்டப்புடி, குடும்பம் பார்த்து பொண்ணடுன்னு கூட தான் சொல்லிருக்காங்க. அதுக்காக அது உன்னை பார்த்து தான் சொல்லிருக்காங்கன்னு நான் சொல்ல முடியுமா? கோம, காப்பி கேட்டேன்னா என்னாச்சு? வேண்டாம் தங்கராசு, உன்ன மாதிரி பெரிய மனுஷன் வீட்டுல காப்பி சாப்பிட்டா அவ்வளவு மரியாதையா இருக்காது. இன்னும் நாங்க நிறைய இடத்துக்கு போய் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. தம்பி, பத்திரிக்கை கொடு, கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம்.
இப்ப நான் உன் இடத்துல இருக்கிறதுனாலதான் அமைதியா போறேன். நாளை கல்யாண மண்டபத்திலையும் நான் இதே மனநிலை இருப்பேன்னு நினைச்சிடாத. அங்க வந்து இந்த மாதிரி கீழ்த்தரமா நடந்துகிட்ட அப்புறம் குளத்துக்கரையில உன் பையன் காக்காய்க்கு பிண்ட வைக்க வேண்டி வரும். அது யாருக்குன்னு தெரியுமில்ல? அண்ணா வாங்கண்ணா. வாங்கம்மா. வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க. பாரி ஐயா எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் வாங்கி தர்றேன். ஒரு பைசா காசு வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால எல்லாம் நானே வாங்கி தர்றேன். போங்க எல்லாரும் மேல போங்க. வாங்க தம்பி வாங்க. வாமா வாங்க வாங்க வா. சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்க, எழுதிக்கிறேன். அப்படியா? சரிங்கம்மா. சொல்ற எழுதிக்கோங்க. ஆ. காஸ்ட்லியான சோப்பு, சரி. நல்ல காஸ்ட்லியான பர்ஃபியூம், அப்புறம் ஏய் ஏய் 5-10 அதிகமா சொல்லுடி, அவங்க கணக்குல சேர்த்துக்கலாம். சரிம்மா நான் சொல்லிடுறேன். சொல்லு. சரிம்மா நீங்க ரூம்ல போயிருங்க, நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்கிட்டு வந்துடுறேம்மா. ஏய் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டல்ல? அம்மா நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லாம என் வீட்டுக்கும் சேர்த்தே சொல்லிட்டேன். வா 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 வா. மச்சான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தோம். கடைசியில தீக்ஷி இப்படி சொதப்பிட்டாளடா. இந்நேரம் நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருந்திருக்கணும். கடைசியில எல்லாமே கெட்டு போச்சு. டேய், நடந்ததை நினைச்சு கவலைப்படாம இனி நடக்க போறதை நினைச்சு சந்தோஷப்படுங்கடா. டேய் வெரி குட் ரேனியா. இப்படிதான்டா இருக்கணும். நினைச்சதை அடையணும், இல்லனா கிடைச்சதை நினைக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீயும் தீக்ஷியை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு பண்ண விஷயம் ஃபெயிலியர் ஆன உடனே ராசாத்திய கட்டிக்கணும்னு மனசை தேத்திக்கிட்ட பாத்தியா? வா, நீ கிரேட்ரா மாப்ள. கிரேட்ரா இனியா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, கரெக்டா டைமுக்கு வந்து காப்பாத்துனீங்க. இவனுங்க நடிச்சு என்னடா புண்ணியம்? நீயும் எல்லாம் முயற்சி எடுத்து பார்த்துட்ட, ஆனா எதுவுமே வேலைக்காகல. இனி வேற வழியே இல்ல. அப்பா முடிவு பண்ண மாதிரி ராசாத்தியை தான் கட்டியாகணும். இதே தானடா நானும் சொன்னேன். என்ன போட்டு இந்த அடி அடிச்சே, ஆனா உன் நொண்ணன் சொன்னதுக்கு பெரும் மறப்பு மட்டும் தானே. சரி, எல்லாரும் மண்டபத்துக்கு போயிட்டாங்க, நானும் கிளம்புறேன். டேய் முத்து, உன்னை சீக்கிரம் கூட்டு வா. மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன நடக்க போதோ? ஒன்னும் இல்ல. யாரு என்ன வேணா சொல்லிட்டு போங்க, ஆனா நான் தீக்ஷியை கல்யாணம் பண்ணிக்க போறது கன்ஃபார்ம். அண்ணா நீ இன்னும் கிளம்பலையா? அண்ணா உன் கவலை எனக்கு தெரியுதுண்ணா. என்ன பண்றது? எனக்கும் தான் அந்த குண்டச்சிய பார்த்தா பிடிக்கல. ஆனா ஏன் தலையெழுத்து? அவளுக்கு நலங்கு வைக்கிறதுக்கு நானே மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். என்ன செய்ய? சும்மா குழப்பிக்காம சீக்கிரம் வாண்ணா, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். மண்டபத்துல நலங்கு வைக்கிறதுக்கு எல்லாரும் இருப்பாங்க. அப்ப தீக்ஷி கண்ணத்துல சந்தனத்தை தடவி அவளை நான் காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஐடியா பண்றான்.
கொஞ்ச நேரம் எல்லாரும் ஷாக் ஆவாங்க. வேற வழியே இல்லாம எனக்கும் தீக்ஷிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. உன் முகத்தில் இருக்கிற பூரிப்பு சந்தோஷமெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. இதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் உன் முகத்தில் எப்பவுமே இருக்க போகிறதில்ல. ஆனால் இதுக்கு எதுக்குமே நான் காரணம் இல்லை, எல்லாம் உன் விதி. என் மருமக என்ன ஒரு அழகு! என் மகனுக்காகவே பிறந்திருக்கா. அவ அழகுக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. என்ன மங்கை, நான் சொல்றது சரிதானே? நீங்க சொன்ன சரிதான்க்கா. கண்மணி நிஜமாவே அழகுதான். ஏன் மருமகளை பத்தி நான் சொல்லிட்டேன், ஓ மருமகளை பத்தி நீ சொல்லு மங்கை. அவளும் அழகுதான்க்கா. என்ன மங்கை, ஒத்த வார்த்தையில சொல்லிட்ட? மத்த நேரத்துலலாம் வாய் கிழிய பேசுவியே, இப்ப மட்டும் ஏன் இவ்ளோ அமைதியா இருக்க? என்ன ராசாத்திய பத்தி சொல்ல எதுவுமே இல்லையா? ராசாத்தி கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தாலும் அவ முகத்திலயும் கல்யாண கலை வந்து கொஞ்சம் அழகாத்தான் இருக்கா. அது ஏன் உன் கண்ணுக்கு தெரியல? பாரி ஐயா உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்க சொன்னாரு, எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். நீங்க பில்ல பார்த்து கணக்கு பார்த்துட்டீங்கன்னா ஓனர்கிட்ட நான் கொடுத்துருவேன். சரிங்கம்மா. என்ன மங்கி இது? நீதான் செலவாளினா? உனக்கு மருமகளா வரப்போறவளும் பயங்கர செலவாளியா இருப்பா போல இருக்கு. பாரு இத. ஓ ஒருத்திய வச்சுக்கிட்டே இந்த குடும்ப செலவை எப்படி குறைக்கிறதுன்னு தெரியாம தவிச்சோம். இனிமே என்ன ஆக போகுதோ? என்ன பொன்னி, ஒருத்தர் நல்ல மனசோட வேணுங்கிறத வாங்கிக்கோன்னு சொன்னா அதுக்காக இப்படியா? அம்மா, நாளைக்கு அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களாங்கிற ஒரு அச்சம் வேணா? இவ்ளோ நாள் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா? இப்ப வாங்குறோமேன்னு வாங்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க வேணா? அம்மா, அது வந்து நீ இரு, நான் பேசிக்கிறேன். சின்ன பிள்ளைங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறமும் பொண்ணு கூடவே இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பீங்களா? என்னம்மா பேசுறீங்க? என்ன மங்கி இது? ஒரு பெரிய மனுஷி எப்படியோ தெரியாம நடந்துருச்சு, இனிமே நடக்காதுன்னு சொல்றாங்க. அவங்கள சம்மந்தின்னு கூட பார்க்காம இப்படி கோவமா பேசுற?
இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கணும். இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல. தீக்ஷி இங்க வாயே. சொல்லு ராசாத்தி. தீக்ஷி, என் பேரு கல்யாண பத்திரிக்கையில வரணும்னு நீ கல்யாண பத்திரிக்கையை செலக்ட் பண்ணி வச்ச. ஆனா பத்திரிக்கையில பேர் வந்திருக்கு, மாப்பிள்ளை பேர் தான் மாறி போச்சு. நாம வாழற வாழ்க்கையில நடக்கிற எந்த சம்பவமும் நாமளா முடிவு பண்றதில்ல. நமக்காக யாரோ ஒருத்தர் தான் முடிவு பண்ணுவாங்கங்கிறது என் வாழ்க்கையில உண்மையாயிடுச்சு. என் கல்யாணம் நடக்கணும்னு நினைச்ச நல்ல ஃப்ரெண்டு நீ. அன்னைக்கு சங்கரால நான் அவமானப்படுத்தப்பட்டேன். ஆனா பாரி ஐயா, இவெல்லாம் உன்னை கட்டிக்க போறவன் இந்த இருக்கா என் பையன் இனியன்னு சொல்லி என் கல்யாணத்தை முடிவு பண்ணாரு. இப்படிதான் என் வாழ்க்கை இந்த நிமிஷம் வரைக்கும் யாராலையும் முடிவு செய்யப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு. தீக்ஷி, என் கல்யாணம் மொத்தத்தையும் போட்டோ எடுத்து எனக்கு ஆல்பம் போட்டு தரேன்னு சொன்னவனி. அப்படிப்பட்ட என் ஃப்ரெண்டுக்கு சின்னதா ஒரு gift கொடுக்கணும்னு நினைச்சேன். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை உனக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு நினைச்சுதான் இதை வாங்கிட்டு வந்தேன். இதை மறக்காம வாங்கிக்கோ. என் மேல இந்த அளவுக்கு நீ பாசம் வச்சிருக்க. உன்னை நான் கேவலமா என் சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ண நினைச்சேன். என்ன மன்னிச்சிரு ராசாத்தி. அந்த குண்டிச்சி அவகிட்ட ஏதோ சக்தி இருக்கிற மச்சான். அவகிட்ட கொஞ்ச நேரம் இருந்தா எல்லாரையும் அவ பக்கம் இழுத்தர்றா. இவ்வளவு நேரம் என்ன பார்த்துட்டு இருந்த தீக்ஷி இப்ப என்ன கண்டு கூட மாட்டேங்கிறான் மச்சான். ஆனாலும் என் மனசை நான் மாத்திக்க மாட்டேன்டா. நான் நினைச்ச மாதிரியே இத்தனை பேர் மத்தியில வச்சு என் காதலி தீக்ஷி தான்னு வெளிக்காட்ட போறேன். கொஞ்ச நேரம் அமைதியா ரெண்டா. ஏய், பொறுத்திருந்து பாடுறா. நலுங்கு வைக்க இன்னும் நிறைய நேரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நாம ஏன் இந்த சந்தோஷத்தை சின்னதா ஆடி பாடி கொண்டாடக்கூடாது? சூப்பர்மா, அருமையான ஐடியா. வா வாங்க. வா கண்மணி, வா. ராசாத்தையும் ஆட சொல்லு. அவ வேண்டாக்கா, அவ அங்கேயே இருக்கட்டும். இது அவ கல்யாணம் மங்கை. சின்ன பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க வேண்டாமா? ஆடி பாடி கொண்டாடட்டும். வேண்டாம், சும்மா இரு.
பொன்னி போய் ராசாத்தையும் கூட்டிட்டு வா. வாங்க வாங்க குமரன். நீ வா. ஐயோ வேண்டாம் நீ. ராசாத்தி நீ வேண்டாம்ல. வேண்டாம் நீ. நீ வா. இல்ல வாடா. இல்ல இனியா நீ வா. நீ வா. ஏய் அவன் தான் வரலன்றல போ. ஏச்சி போடா. என்ன பாடா? நீ வா. போமா. போடா. அறிவு கடவுள. இல்ல மேடம் நான் பாத்து தான் வந்தேன். நீங்க பாத்து வந்த. சாரி மேடம். நீங்க ஆடிட்டு வந்தனால என்ன நீங்க பாத்து வந்தீங்க. இல்ல மேடம். நீ முதல்ல இதெல்லாம் க்ளீன் ஓகே மேடம். ஓகே மேடம். இது பாரு சாரி மேடம். என்ன பண்றது? நீ போய் உள்ள Dress சேஞ்ச் பண்ணிட்டு வா. சொல்றது கேளுமா? அம்மா சொல்லுங்க. சரி போடி. போய் வேற Dress மாத்தி வா. ஆறுமா எல்லாம் இருமா இல்ல போ. இல்ல போ. அம்மா நீங்க வாங்க. இல்ல இல்ல புடிங்க. மா மா மா